வந்து ப்ரோ ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி நண்பா எனக்கு பயம் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக இல்லை. பகவத் கேசரிலாம் கிடையவே கிடையாது. அரசியல் சம்மந்தப்பட்ட படம் அண்ட் அவரும் நிற்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே தான், அவ்வளோ பெருசாலாம் இல்லை. ஓகே பார்க்கலாம். நல்லா எனக்கு என்ன அந்த அந்த தெரிய படத்தில் அவர் ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பார் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த பஸ்லேயே ஒன்று ஃபோட்டோ கொடுப்பாரு. ஆமாம் கிட்டத்தட்ட அதான் சேம் தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ரிலேட்டபிளாக இருந்துச்சு. நான் நினச்சேன் சரி ஃபஸ்ட் லுக் போஸ்டர்னு வரப்போ வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக வந்து கொடுக்குறாரு போல், கீழே வந்து தொண்டர்களை வச்சு அந்த சேம் அந்த பஸ் இதுதான், அந்த பஸ் தான் அப்படியே ரீக்ரியேட் அப்படியே ரீக்ரியேட்னா இல்லை நீங்கள் தெரியப்படுத்துறதுனா அந்த ஒரு இது ஒரு 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 லுக் ஒன்று இருக்கும் ப்ரோ அதில், அது மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு பகவத் கேசரி ரீமேக் வர சொல்கிறாங்க, அது எப்படி அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அவர் வந்து அதில் வந்து ப்ரோ ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி நண்பா எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு தான். அதான் அந்த படத்தில் வந்துட்டு லாரியில் வந்து அதான் ரொம்ப மோசம். அந்த மாதிரிலாம் இங்கே இருந்தால் வந்து சத்தியமாக தெலுங்கு ஃபேன்ஸ் ஓகே ப்ரோ, அவங்க வந்து நீ வந்து உலகத்தவே வந்து ஒரு கையில் ஊட்டி எடுத்தாலும் ஓகே அப்படிம்பாங்க. பட் தமிழ் ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. இப்போ வந்து எப்படின்னா வந்து அவங்க வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லலாம் மூவி வந்து அண்டர்ரேட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து தப்பு, நீ படம் நல்லா இல்லை அந்த மாதிரி தான் ரீசெண்டாக கங்கோ வந்துச்சுல. ஸோ அதே சேம் தான். நீங்கள் வந்து அந்த படம் நல்லா இல்லை அதுக்கு முட்டுலாம் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம முட்டுலாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது, அந்த மாதிரி தான். அவர் பற்றி தப்பாக பேசல என்ன ப்ரோ. அணி ஆஷுஷல் அணி நல்லா தான் பண்ணுவார், அவர் பிரச்சனை இல்லை. அவர் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் என்ன படம் நல்லா தான் இருக்கும். பொங்கலுக்கு அதுவுமே நியூஸ் கேள்விப்பட்டேன். பொங்கலுக்கு மேபி அவர் தான் பாலிடிக்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறால, மேபி அதனால டைமில் கொஞ்சம் இது பண்ணலாம். மேபி ஒன்றும் பிரச்சனை இல்லை, விஜய் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணுவாங்க. அதுதான் அரசியல் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கே. அண்ட் அதுதான் அது ஃபோட்டோவே பார்க்கும்போது அவர் ஏதோ அந்த இதில் அந்த கேரவேனில் அவர் நின்று மக்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் போது அது டிப்பிக்கலாக தெரியுது. அண்ட் நேமுமே பார்த்திங்கன்னா அதுக்கு தான் ரெசம்பிள்ஸ் பண்ணுது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட படம் அண்ட் அவரும் நிற்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 26க்கு வந்து இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வினோத் எடுக்கிற எல்லா படமும் பார்த்திங்கன்னா அந்த புரட்சித்தனமாக தான் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இதில் இந்த லவ் சாங் அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து தெரிய படத்தில் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று வந்துச்சு, ஸ்டிக்கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி போஸ்டர் ரீக்ரியேட் பண்ண மாதிரியே இருக்குது. அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு லாஸ்ட்டு படம் வேறு சொல்கிறாங்க. தெரியோட கதை டோட்டலாக டிஃப்ரெண்ட். அது வந்து ஃபார்மர்ஸ்க்காக எடுத்தது. பட் இந்த ஸ்டோரி என்னன்னு இன்னும் நம்ம சொல்லவே இல்லை. பட் ஆனால் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட எதுவுமே இன்வால்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து அரசியல் சம்மந்தப்பட்ட எதுவும் சொல்லிட்டு மாட்டாங்க. பட் இதில் வந்து டிப்பிக்கலாக ஒயிட் அண்ட் ஒயிட்னு காட்டும் போதே தெரியுது அது வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு படம் தான் அப்படின்றது. அண்ட் ஃபஸ்ட்லேருந்தே அவர் வினோத் தான் எடுக்க போகிறாருன்னு சொல்லும் போதே இதுதான் நினச்சிட்டாங்க எல்லாருமே. அனிருத்தோட சாங்ஸ்லாம் எப்படி எதிர்பார்க்குறீங்க இந்த படத்தில்? அவரது நல்லா தான் இருக்குது, எல்லா பாட்டுமே வைபாக இருக்குது. பட் அந்த லிரிக்ஸ் தான் புரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஒரு படம் வேறு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. படம் இருக்காது, பட் கேமியோ இருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எல்சியூவில் கேமியோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லியோ தான் இப்போதைக்கு அவர் வந்து நிறையா ஃபேமஸான கேரக்டராக இருக்குது. அதில் எல்லா மக்கள் எல்லாமே இல்லை நல்லா தான் இருந்தது. தளபதி படம் வேறு சொல்கிறாங்க, தளபதிக்கு எப்படி எதிர்பார்க்குறீங்க? நல்லா தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு தளபதினா ரொம்ப பிடிக்கும், பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மாஸ்டர் படத்தப்போ அந்த இஷ்யூக்கு எடுத்த ஃபோட்டோவை அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக்கு. அதுவும் இல்லாமல் அந்த நெய்வேலி இஷ்யூ அப்போ வந்துட்டு ஒரு ஐடி ரைட் நடந்துச்சு, வந்துட்டு தளபதி இந்த போஸ்ட் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது எப்படி இருக்குது? மாசாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? எவ்வளோ வெயிட் பண்ணுறோம். லாஸ்ட் படம் இல்லை இது. ஸோ லைக் போய் கண்டிப்பாக பார்த்தாகணும், பசங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி இருக்காது. அதுவும் இல்லாமல் படம் வந்துட்டு அக்டோபர் ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பொங்கலுக்கு ஏதோ தள்ளி போகிற மாதிரி சொல்கிறாங்க. பொங்கலுக்கு அது பார்க்கும்போது எப்படி? எனக்கு தெரிஞ்சு அக்டோபரில் ரிலீஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷனு கண்டிப்பாக முன்னாடியே பண்ணிடுவாங்க. இப்போ வருதுலாம் முக்கியம் இல்லை, மாசாக வரும். அனிருத் சாங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? தரமாக இருக்கும் ப்ரோ சாங்ஸ் எல்லாம். சரிங்களா? சர்க்காருக்கு வந்துட்டு சில சீன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாங்க. ஆமாம். அதுவும் இந்த படத்தில் இந்த கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நிறைய தளபதி படம் வருதுனால இந்த பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாமல் இருக்காது தளபதி படம் வந்தாலே. அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஹீரோயினா பூஜாக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது ரீமேக் படம் வேறு சொல்கிறாங்க. பகவத் கேசரி கண்டிப்பாக இல்லை, பகவத் கேசரிலாம் கிடையவே கிடையாது. எப்படி இருக்கு? எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக்கில் அது எதாவது தெரியுதா உங்களுக்கு? அது ஆனால் கண்டிப்பாக ஒரு முழுக்க அரசியல் பண்ணணும் மட்டும் நல்லா தெரியுது.
எச் வினோத்தை எப்படி டேரக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவர் லாஸ்ட்டாக பண்ண வலிமை வந்துட்டு அந்த அளவுக்கு போகல. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் டேரக்ட் பண்ண படங்கள்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. எப்படி நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்கும்.